வீடியோவை பார்க்குற உங்களுக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் முன்னாடி யாரையும் நேசிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் இப்போ ஹீல் ஆகிட்டீங்களா? முழுமையாக உங்களுடைய மனசுலேருந்து அவங்கள பற்றி உள்ள அந்த இமேஜ் போயிருச்சா? நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக இருக்காது. என்கிட்ட நிறைய கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஹீல் ஏற்படலை. வாழ்க்கையில் அவங்க அதை சரி செய்யலை, அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து அவங்க வெளியே வரலை. அதனால அவங்களுடைய மேரேஜ் லைஃப் பாதிக்கப்படுது, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க, ஆனா அதுல இருந்து அவங்களுடைய மைண்ட் செட் வெளியே வர மாட்டேங்குது. ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட அவங்க முன்னாடி உள்ள பாஸ்ட பத்தி யோசிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? அவங்க மனசுல இருக்கிற முழுமையான அந்த காயம் இருக்க, அதை இன்னமும் ஆறல. இன்னமும் முன்னாடி உள்ள அந்த லவர் பாயாக தான் அவங்க இருக்கிறாங்க, அல்லது லவர்களாக தான் அவங்க இருக்கிறாங்களோ ஒழிய இப்போ ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபாக தன்னை அவங்க இமேஜின் பண்ணல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா உங்களுடைய கான்டாக்ட்ல யாராவது லவ் ஃபெயிலியர் இருந்தாலோ அல்லது லவ் பண்றவங்களா இருந்தாலும் எல்லா பேருமே இந்த வீடியோ பாருங்க. பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க. டாபிக் பாருங்க, ஹவு டு ஹீல் ஆஃப்டர் ஹார்ட் பிரேக். உங்களுடைய லவ் முறிந்த பிறகு, உங்களுடைய மனசு உடைஞ்ச பிறகு, நீங்க ஒருத்தனை நேசிச்ச பிறகு, உங்களை அவங்க விட்டதுக்கு அப்புறம் எப்படி நீங்க ஹீல் பண்றது என்பதை நம்ம பார்க்க போறோம். சைக்காலஜி, இமோஷனல் ஹீலிங்கை நம்ம இதுல பார்ப்போம். ஒரு நோயை நம்ம சரி செய்யறதுக்கு முன்னாடி அந்த நோய் என்னதுன்னு நம்ம புரியணும். அதே மாதிரி இந்த ஹார்ட் பிரேக்னா என்ன? ஹார்ட் பிரேக் இஸ் இமோஷனல் வித்ட்ரால். இமோஷனலாக நீங்க உணர்வு ரீதியாக ஒருத்தவங்க கூட அட்டாச்சா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு இருக்க, அந்த உணர்வு வச்சு அவங்க கூட நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இமோஷனல் ரீதியாக உணர்வு ரீதியாக நீங்க யாரோடு இணைந்தீர்களோ அந்த உணர்வை நீங்க வெறுமையாக உணர்கிறீர்கள். அந்த உணர்வு உங்களுக்கு போயிருச்சு, இப்போ அந்த உணர்வு வரல. உங்களுக்கு நேத்து வரைக்கும் உங்களுக்கு லவ் என்கிற உணர்வு வந்தது, நேத்து வரைக்கும் உங்களுக்கு கேரிங் என்கிற உணர்வு வந்தது, நேத்து வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் என்ற உணர்வு வந்தது. இந்த உணர்வுகள் இப்போ வித்ட்ரா ஆகிவிட்டு, அந்த உணர்வுகள் இப்போ வெளியே சென்று விட்டது. இதுக்கு தான் நம்ம ஹார்ட் பிரேக்னு சொல்றோம். இப்போ என்ன ஆகும்னா, உணர்வு ரீதியாக நீங்க நீங்கிட்டீங்களா? Your brain got used to their messages. உங்களுடைய பிரெயின் இருக்க ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? அவங்களுடைய மெசேஜஸ்க்காக வேண்டி, அவங்க பண்ற அந்த ஃபோன் கால்காக வேண்டி, அவங்க கொடுக்குற அந்த அட்டென்ஷனுக்காக வேண்டி, அதன் மூலமாக வரக்கூடிய டோபமைனுக்கு உங்களுடைய மைண்ட் பழக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பழக்கப்பட்ட உணர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஒரு மெசேஜ் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும், ஒரு ஃபோன் கால் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். உங்களை மேல அவங்க காட்டுற அன்பு, உங்களுக்கு அவங்க கொடுக்குற அட்டென்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு. ஆனா இப்போ அப்படி ரிலீஸ் ஆகல. அதனால உங்களுக்கு மனசுல ஒரு வெறுமையை நீங்க உணர்றீங்க. இதுக்கு பேர் தாங்க லவ் ஃபெயிலியர், இதுக்கு பேர் தான் ஹார்ட் பிரேக்னு சொல்றது. இப்போ நீங்க இந்த சமயத்துல எப்படி உணர்வீங்கன்னா, யூ மே ஃபீல், நீங்க ஒருவேளை ஃபீல் பண்ணலாம், செஸ்ட் ஹெவி, உங்களுடைய மனசிற்கு அப்படியே பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுடைய ஹார்ட் பீட் அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓவர் திங்கிங், உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய சக்தியை மீறிய வேகத்துல போயிட்டு இருக்கும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப், உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்பா இருக்கும். அது ஏன் டிஸ்டர்பா இருக்கும் சொல்லிட்டு நம்ம கடைசி பாயிண்ட்ல பார்க்கலாம். உங்களுடைய தூக்கம் டிஸ்டர்பா இருக்கும். அடுத்து சாங்ஸ் ட்ரிகர் யூ. வரக்கூடிய எல்லா சாங்ஸுமே, எல்லா பாட்டுமே உங்களுக்காக எழுதப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுடைய கடந்த காலத்தை லவ் சாங் எடுத்து காட்டும். உங்களுடைய ஃபெயிலியரை, உங்களுடைய லவ் ஃபெயிலியர், உங்களுடைய சேட்னஸை சேட் சாங் எடுத்து காட்டும். உங்களுக்கு ஒரு மெலடி சாங் நீங்க கேட்குறீங்கன்னா அது உங்களுக்காக எழுதப்பட்டதாக இருக்கும். நீங்க உங்களுடைய பாஸ்ட்ல இருந்த அந்த ரிலேஷன்ல யார் இருந்தாங்களோ அவங்க கூட இருக்கிற மாதிரி அந்த மெலடி சாங் உங்களுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆக மொத்தம் சாங்ஸ் எல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணும். இன்னொன்று ரிப்பீட்டட் மெமரிஸ், கடந்த காலத்துடைய மெமரிஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நீங்க அவங்க கூட பேசினது, நீங்க அவங்க கூட சுத்தினது, நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக யூஸ் ஆயிட்டே இருக்கும். லோ மோட்டிவேஷன், உங்களுடைய மோட்டிவேஷன் லோவா இருக்கும். எதுவுமே உங்களால செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களால செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை செய்யணும் ஆசைப்படுவீங்க, அதுல உங்களுக்கு மனசு ஏற்படாது. உங்களுடைய மோட்டிவேஷன் ஜீரோ ஆயிரும். எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம மேல யாரெல்லாம் உபகாரம் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போறோம், எதுவுமே உங்களுக்கு இருக்காது. நீங்க லோ மோட்டிவேஷன்ல, சிம்பிளா சொல்ல போனா நடமாடும் பிணமாக நீங்க வாழ்வீங்க.
அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். இந்த நிலைமைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். எதனால இந்த நிலைமை ஏற்படுதுன்னா உங்களுடைய பிரெயின் பாருங்க, சம்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் மிஸ்ஸிங், ரொம்ப முக்கியமான ஒன்று மிஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாவை வச்சிருக்கீங்க. அந்த 10,000 வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணணும் சொல்லி யோசிச்சு வச்சிருந்தீங்க. அந்த 10,000 ரூபாய் காணோம், யாரோ திருடிட்டாங்க, அல்லது நீங்க எங்கேயோ தொலைச்சிட்டீங்க. இப்போ உங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்க மைண்ட் அந்த 10,000 ரூபாய் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். ஒருவேளை அந்த ரூபா வந்துருமோ, அது எங்க போயிருச்சு, யார் எடுத்துட்டாங்க சொல்லி உங்களுடைய பிரெயின் அதையே மிஸ் பண்ணிட்டு இருக்கும். அதை விட அந்த 10,000 ரூபாய் விட அதிகமாக மதிப்பு வாய்ந்தது உங்களுடைய உணர்வு, உங்களுடைய ஃபீலிங். அந்த ஃபீலிங்ஸை நீங்க ஒருத்தங்களுக்கு முழுமையா கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த ஃபீலிங்ஸை நீங்க இழக்கிறீங்க, தேடுறீங்க அந்த ஃபீலிங்ஸை. இப்படிதான் உங்களுடைய பிரெயின் செயல்படுது. இப்போ அடுத்த என்ன ஆகும்னா யுவர் மைண்ட் செட். அந்த சமயத்தில் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? அட்டாச்மெண்ட் பிரேக். உங்களுடைய ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று இருந்துச்சு, ஒருத்தர் கூட நீங்க இணைந்திருந்தீங்க. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், நீங்க என்ன சாப்பிட்டீங்க, எப்போ முழிச்சீங்க, எப்போ தூங்குனீங்க, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த அட்டாச்மெண்ட், அந்த பாண்டிங் இருந்துச்சு. அந்த அட்டாச்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. You lost the person and the future. நீங்க அந்த பர்சனையும் இழந்துட்டீங்க. நீங்க அந்த பர்சன் கூட இருக்கிற மாதிரி ஃபியூச்சரை மைண்ட்ல கிரியேட் பண்ணியிருந்தீங்க. நீங்க இப்படி கல்யாணம் பண்ணணும், நீங்க இப்படி குழந்தைங்களை வளர்க்கணும், இப்படிலாம் நீங்க பேசி வச்சிருந்தீங்க. ஆனா அது எல்லாமே இப்போ நீங்க இழந்துட்டீங்க. உங்களோட அட்டாச்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. பிரெயின் சீக் ஆன்சர்ஸ். உங்களுடைய மைண்ட் இருக்கா, ஆன்சர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஆன்சர்ஸ் தேடுது? மைண்ட் கீப்ஸ் ஆஸ்கிங் வை. உங்களுடைய மைண்ட் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கும். ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் கூட மட்டும் எப்படி நடந்துச்சு, நான் நல்லா தானே இருந்தேன், இல்லனா வாஸ் இட் மை ஃபால்ட், இது என்னுடைய ஃபால்ட்டா, நான் தான் ஏதோ தப்பா செஞ்சுட்டேனா, இல்ல போன வருஷம் நான் இப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், அதனால உங்க மனசுல காயம் உண்டாயிருச்சு, அப்போ நான் தான் முழுமையான காரணமா இருக்கேன். வில் தே கம், அவர்கள் வருவார்களா, இப்படி எல்லாமே உங்களுக்கு யோசனை வந்துகிட்டே இருக்கும். இப்போ வெறும் லவ் ஃபெயிலியரோட மைண்ட் செட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வருவாங்களா சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையை லவ் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ கண்டிப்பா இதுல சொல்லப்படுற ஒவ்வொரு வாரத்தையும் அப்படி உங்களை நோக்கி சொல்ற மாதிரியே இருக்கும். அவங்க வருவாங்களா அப்படி சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் ஹீல் ஆகலன்னு அர்த்தம். அது மாதிரி லோன்லினஸ் ஆம்பிளிஃபைஸ். நீங்க தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய லோன்லினஸ் இருக்கா, அது மேலோங்கி விடும். குறிப்பாக நீங்க நைட் நேரத்தில் இருக்கும் பொழுது அட் நைட் பெயின் ஃபீல் ஸ்ட்ராங்கர். உங்களுக்கு உங்களுடைய பெயின் இருக்க, வலி இருக்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஏன் இப்படி நைட் நேரத்தில் நடக்குதுன்னா பாருங்க, எப்போ நீங்க சைலன்ஸ்ல இருப்பீங்களோ உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வெளியே வரும். நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது கண்டிப்பா பாருங்க. தி டெத் ஆஃப் சைலன்ஸ். இங்க இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்க, தி டெத் ஆஃப் சைலன்ஸ். இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். நீங்க என்ன உணர்வை மனசுல வச்சிருக்கீங்களோ அந்த உணர்வு அமைதியாக இருக்கும் பொழுது, நீங்க தனிமையில இருக்கும் பொழுது மேலோங்கி வரும். இப்போ நீங்க நைட் நேரத்துல ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணுவீங்க. நைட் நேரத்துல எல்லா பேருமே தூங்கி இருப்பாங்க. நீங்க யாருக்காவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் அடிச்சா யாருமே வெளியே வர மாட்டாங்க, அவங்க தூங்கி இருப்பாங்க. யாரு கூட நீங்க பெருசா பேசவே முடியாது. இப்போ நீங்க முழுமையாக லோன்லினஸ்ல இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த பெயின் இருக்க, அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கராக ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க அமைதியில் இருக்கிறீங்க. அதனால இந்த 3 மைண்ட் செட் ஒரு லவ் ஃபெயிலியருக்கு இருக்கும். யாருக்கு ஹீல் ஆகல அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த 3 மைண்ட் செட் இருக்குன்னா நீங்க இன்னும் ஹீல் ஆகலைன்னா அர்த்தம். சரி, எப்படி நான் ஹீல் பண்றது? அதுக்கு தான் ரியல் ஹீலிங்கை நம்ம பார்க்க போறோம். முதலாவது விஷயம், அக்செப்ட் ரியாலிட்டி. முதல்ல இந்த ரியாலிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. தே ஆர் கான். அவங்க போயிட்டாங்கன்னு அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில வருவாங்க, இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ரொம்ப மோசமான விஷயம் தெரியுமா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருடைய இறப்பை விடவும் ஒருத்தர் திரும்பி வருவார் என்று எதிர்பார்க்கறது இருக்க, அது ரொம்ப வலி கொடுக்கக்கூடியது, ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தை சாதாரணமா நினைக்காதீங்க. ஒருத்தருடைய எதிர்பார்ப்பு இருக்க ரொம்ப மோசமானது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய குழந்தை இறந்துருச்சு. அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுடைய குழந்தை இறந்துருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு நிலையை பாருங்க, அந்த குழந்தை தொலைஞ்சிருச்சு. எதுல ரொம்ப வேதனை இருக்கும் சொல்லுங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எதுல வேதனை அதிகமா இருக்கும் தெரியுமா? குழந்தை தொலைஞ்சிருச்சு பாத்தீங்களா, அதுலதான் வேதனை அதிகமா இருக்கும். குழந்தை இறந்துருச்சுன்னு தெரிஞ்சா வச்சுக்கோங்களேன், அது மேல பெருசா ஈடுபாடு இருக்காது. குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சு அழுவாங்க, ஆனா குழந்தை திருப்பி வரும்னு எதிர்பார்ப்பு இருக்காது. ஆனா ஒரு பேரண்ட்ஸோடைய குழந்தை தொலைஞ்சிருச்சு வச்சுக்கோ, ஒவ்வொரு நாளும் உங்க காலையில முழிக்கும் போது இன்னைக்கும் குழந்தை கிடைச்சிரும், இன்னைக்கும் குழந்தை கிடைச்சிரும், இன்னைக்கும் குழந்தை கிடைச்சிரும் சொல்லிட்டு அவங்க பல வருடங்கள்
அதே மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க போயிட்டாங்கன்னு நீங்க நம்பல வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் விடியும் போது, ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்கும் போது அவங்க வருவாங்க இந்த எதிர்பார்ப்புல நீங்க இருப்பீங்க. அதனால தே ஆர் கான். அது மனசால அக்செப்ட் பண்ணுங்க. சரி, அக்செப்டன்ஸ்க்கு நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி தரேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்றதுக்கு, அவங்க போயிட்டாங்க இந்த விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? தனியா எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு அறையில, ஒரு ரூம்ல நீங்க உட்காருங்க. இல்லைன்னா வெளிப்படையான இடம், ஆனா சத்தம் இருக்கக்கூடாது. உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அங்கே நீங்களும் உங்களுடைய தாட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல நீங்க உட்கார்ந்து நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணுங்க. நீங்க யார் மேல அளவு கடந்த காதலை வச்சிருந்தீங்களோ, யார் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களோ, அந்த ஆணோ அந்த பெண்ணோ உங்களுக்கு முன்னாடி வந்து இனிமே நம்ம சேர்ந்து வாழலாம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு, இனிமே நான் உன்னை எப்பவுமே விட்டு போக மாட்டேன், அப்படி அவங்க சொல்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இப்போ அடுத்த நீங்க சொல்லணும், நான் இந்த விஷயத்தை கடந்து போயிட்டேன், நான் ஓவர் கம் பண்ணிட்டேன், இனிமே நான் உன் கூட இருக்க முடியாது. அடுத்த ஒரு கற்பனை பண்ணுங்க, அவங்க கையை பிடிச்சி அழுகுறாங்க, ப்ளீஸ் என் கூட சேர்ந்துரு, இனிமே நம்ம ஒன்னாவே இருக்கலாம் அப்படி சொல்லி அவங்க கெஞ்சுற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அடுத்த நீங்க சொல்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க சத்தமாவே சொல்லுங்க, நீ கெஞ்சினாலும் சரி, நீ எவ்வளோ அழுதாலும் சரி, நான் உன் கூட சேர முடியாது, நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல தெளிவான இமேஜினேஷன் பண்ணி, தெளிவான ஒரு இமேஜை நீங்க கொண்டு வந்து சொல்லிட்டீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்டாப் ஃபீடிங் தி அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட்டை ஃபீட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லவ் ஃபெயிலியர் சொல்லிடுவாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, பிரேக்கப்னு சொல்லிடுவாங்க, பசங்களுக்கு வேற ட்ரீட் கொடுத்துருவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல என்ன டிபி வச்சிருக்கான், இன்ஸ்டால என்ன போஸ்ட் போட்டிருக்கான், பிரேக்கப்னு போட்டிருக்காளா, இல்லைன்னா என்ன வச்சிருக்கா, ஃபேஸ்புக்ல சிங்கிள் வச்சிருக்காளா, இல்லைன்னா கமிட்டட்னு வச்சிருக்காளா ஸ்டேட்டஸ்ல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் நீங்க அட்டாச்மெண்ட்டை ஃபீட் பண்றது. நீங்க அவங்களை பற்றி எவ்வளோ விஷயங்களை நீங்க சேகரிச்சுட்டே இருக்கீங்களோ, நீங்க அட்டாச்மெண்ட்டை ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? இனஃப் இஸ் இனஃப், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே எதுவுமே கிடையாது அப்படி சொல்லி நீங்க இங்க ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டீங்க தானே. இப்போ இனிமே அவங்களை பத்தி நீங்க எந்த விஷயத்தையும் ஃபீட் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபீடிங் அட்டாச்மெண்ட்ல இருந்து நீங்க தூரம் ஆகிறதுக்கு சேம் அதே டெக்னிக் தான். நீங்க தனிமையில உட்கார்ந்து, நீங்க ரொம்ப நேரம் தனிமையில் நீங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை இமேஜ் பண்ணுங்க. அவங்க கல்யாணம் பண்ணி தன்னுடைய மேரேஜ் போட்டோவை போஸ்ட் பண்ற மாதிரி, அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணுங்க. சாதாரண விஷயம் கிடையாது, கேட்கறதுக்கு நீங்க சிம்பிளா நினைப்பீங்க. யாருக்காவது லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருந்தா அவங்க இந்த விஷயத்தை நல்ல ஃபீல் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நான் சொல்ற வார்த்தையுடைய தாக்கம் என்னன்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியும். யாரை நீங்க ரொம்ப நேசிச்சிருக்கீங்களோ அவங்க மேரேஜ் முடிச்சிட்டு மேடையில நிக்கிறாங்க, தன்னுடைய ஹஸ்பண்டோடைய கையை அவங்க பிடிச்சிருக்காங்க, அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க கற்பனை பண்ணுங்க. இதனால என்ன ஆயிரும்? உங்களுடைய அட்டாச்மெண்ட் இருக்கா, சுத்தமா விலகி போயிடும். ஸ்டாப் ஃபீடிங் அட்டாச்மெண்ட். அதுக்கு அடுத்து நீங்க அட்டாச்மெண்ட் எல்லாம் ஃபீட் பண்றதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஏன் இப்படி அட்டாச்மெண்ட்டை ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சைக்காலஜிக்கலா சொல்றாங்கன்னா, இட் கீப்ஸ் த வூண்ட் ஃப்ரெஷ். உங்களுக்கு இருக்கக்கூடிய காயத்தை ஆற விடாம அப்படியே சுரண்டுட்டே இருக்கும். இந்த அட்டாச்மெண்ட் இருக்க உங்க காயம் கொஞ்ச நாள் ஆடுற மாதிரியே இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இருக்கும்போது, வெளி இடத்துல நீங்க டிராவல் பண்ணும்போது, உங்களுடைய பேரண்ட்ஸோடைய கஷ்டத்தை பார்த்து நீங்க உழைக்கும் போது அந்த காயங்கள் ஆடுற மாதிரியே இருக்கும். நீங்க திருப்பி அவங்களை கான்டாக்ட் பண்ணாலோ, அவங்களுடைய இமேஜஸ் ஏதாவது ஒன்று நீங்க பார்த்தாலோ அந்த காயம் திருப்பி ஃப்ரெஷ் ஆயிரும். அடுத்தது மூணாவது விஷயம், சிட் வித் யோர் இமோஷன்ஸ். உங்களுடைய இமோஷன்ஸோடு, உங்களுடைய உணர்வுகளோடு நீங்க உட்காருங்க. நம்ம எல்லா பேருமே என்ன தப்பு பண்றோம் தெரியுமா? இமோஷன்ஸை பார்த்து நம்ம ஓடுறோங்க. தப்பு. இது உண்மையில சொல்றேன், நமக்கு நம்ம செய்யற பெரிய மோசடி. ஒரு மனுஷன் தனக்கு செய்யற பெரிய துரோகம் என்ன தெரியுமா? தன்னுடைய இமோஷன்ஸை பார்த்து அவன் ஓடுறது. உங்க புள்ள இருக்கு, நீங்க பெத்த புள்ள அல்லது உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்க முன்னாடி கதறாங்க, அழுவுறாங்க, நீங்க இக்னோர் பண்ணுவீங்களா? நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்களா? நீங்க ஊர் சுத்திட்டே இருப்பீங்களா? இல்லைன்னா நீங்க எங்கேயாவது வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு போயிருவீங்களா? சொல்லுங்க, பண்ணுவீங்களா? அப்படி இக்னோர் பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய மனஸ், இது உங்களுடைய குழந்தை தானே, உங்களுடைய மனஸ் தான் உங்களை உருவாக்கிய பேரண்ட்ஸா இல்லையா? நினைச்சு பாருங்க. இந்த மனசை நீங்க ஏன் இக்னோர் பண்றீங்க?
இது சில இமோஷன்ஸை வெளிப்படுத்துது, இது சில காயங்களை வெளிப்படுத்துது. நீங்க இதை இக்னோர் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க உங்களோட மைண்டை டைவர்ட் பண்றீங்க. இது எதுக்கு சமம் தெரியுமா? உங்களுடைய பேரண்ட்ஸை, உங்களுடைய குழந்தைய நீங்க கதற விட்டுட்டு நீங்க இக்னோர் பண்றதுக்கு சமம். அதனால இதை நீங்க பண்ணாதீங்க. உங்களுடைய இமோஷன்ஸோட நீங்க உட்காருங்க. எதனால நீங்க உட்காரணும்? ஃபீல் இட் டு ஹீல். இமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்க, இமோஷனை அக்செப்ட் பண்ணுங்க. இதுக்கு ஓடுறீங்க? உங்களுக்கு உண்டாகிற இமோஷன் தானே இது. அடுத்தது ரீபில்ட் ஐடென்டிட்டி. இங்க பாருங்க, ரீபில்ட் ஐடென்டிட்டி இது சாதாரண வார்த்தை கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ஐடென்டிட்டி வேறையா இருந்துச்சு. உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க ஃபுல்லாமே ஃபியூச்சரை அவங்க கூட நீங்க டிபெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. அதாவது உங்க பேர் ஒன்று வச்சுக்கோங்க, உங்க பேர் என்னது டேஷ், உங்களுடைய பேரை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த உங்களை நீங்க எப்படி இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னா, தனியால கிடையாது, நீங்க பிளஸ் அவங்க. அதாவது இந்த இடத்துல நீங்க, இந்த இடத்துல அந்த ஹி ஆர் ஷி நீங்க இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டியா இருக்கு. இந்த ஐடென்டிட்டி உடையும் போதுதான் உங்களுடைய பிரெயினுக்கு ரொம்ப வலிக்குது, இதயமே உடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நீங்க ரீபில்ட் பண்ணுங்க ஐடென்டிட்டியை. உங்களோட ஐடென்டிட்டி நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க புதிய ஹேபிட்ஸை உண்டாக்கிட்டீங்கன்னா அது உங்களோட ஐடென்டிட்டியா மாறிடும். நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா நீங்க ஜிம்மராக உங்களோட ஐடென்டிட்டியை மாத்தலாம். நீங்க புக் ரீட் பண்ணீங்கன்னா நீ ரீடராக உங்களோட ஐடென்டிட்டியை மாத்தலாம். ஒரு அறிவாளியாக உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க உருவாக்கலாம். நீங்க தனிமையில அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அப்போ யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் பர்சன். நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறிட்டீங்க. இது உங்களோட ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. மீனிங்ஃபுல்லான வேலையை நீங்க பாக்குறீங்கன்னா அப்போ நீங்க யார்? ஹார்ட் ஒர்க்கரா இருக்கிறீங்க. இப்படி உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க பில்ட் பண்ணணும், ரீபில்ட் பண்ணணும், திருப்பியும் நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்காக நீங்க செய்ய வேண்டியது என்ன? எல்லா வீடியோல சொல்றதான், ஜிம் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த ரீடிங். ஜிம் உங்களுடைய உடலை பலப்படுத்தும், ரீடிங் உங்களுடைய மைண்டை பலப்படுத்தும். அதுக்கு அடுத்த ரெண்டாவது விஷயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகத்துல நீங்க நுழையுங்க. ஆன்மீகத்துல நுழையிறதுன்னா அந்த காலத்துல கொட்டை போட்டுட்டு நான் மலையில உட்கார சொல்லலை உங்களை. நீங்க தனிமையில உட்காருங்க, நீங்க உங்க கூட தனிமையில உட்காருங்க. இறைவனை நீங்க உணர ஆரம்பிங்க. எல்லா பொருள்கள்லையும் இறைவனுடைய காட்சி இருக்கு. இறைவன் நம்மளை சூழ்ந்து எல்லா இடத்துலயுமே இருக்கான். அதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு சென்சேஷனோட கிரியேட் பண்ணக்கூடியவன் இறைவன். இதை நீங்க உணர்றதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அடுத்தது மீனிங்ஃபுல் ஒர்க். எந்த ஒர்க் பண்ணாலும் மீனிங்ஃபுல் ஒர்க்கா பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல் ஒர்க்கை பண்ணலையோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் உங்களை காரி துப்பும். அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க டிப்ரெஷன்லயே நீங்க நுழைஞ்சிடுறீங்க. அதனால மீனிங்ஃபுல் ஒர்க்கை பாருங்க. நாலாவது ஜர்னலிங். நீங்க ஜர்னலிங் பண்ணுங்க. ஜர்னலிங்னா என்ன? உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாட் எல்லாம் எழுத ஆரம்பிங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நீங்க உங்களுடைய தாட்டை எழுதும் பொழுது உங்களுக்கு ரேண்டமா கண்ட தாட்லாம் வராது. நீங்க நல்ல தாட்டை மட்டும் தான் நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா இங்க நீங்க பதிவு செய்றீங்க. அதனால ஜர்னலிங் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளை நீங்க டேட் வைஸாக எழுதுங்க. இன்னைக்கு ஜூன் 1 இந்த விஷயம், ஜூன் 2 இந்த எனக்கு தாட் வருது அப்படி சொல்லி நீங்க எழுதுங்க. அடுத்த அஞ்சாவதாக ரீவைர் யுவர் பிரெயின். உங்களுடைய பிரெயினை புதிதாக நீங்க மாத்துங்க. அதை எப்படி மாத்தலாம்? பிரெயின் எப்படி ரீவயர் பண்ணலாம்னா சிம்பிளா சொல்றேன். இதை பத்தி நான் ஒரு முழு வீடியோ மேக் பண்றேன். ஒரு ஷார்ட் ஹிண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்றேன். எது நீங்க யோசிக்கிறீங்களோ, எதை நீங்க உள்வாங்குறீங்களோ அதான் உங்களுடைய செயலாக மாறுது. நீங்க உள்வாங்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா இருந்தா உங்களோட செயல் எப்படி ஆயிரும்? நல்லதாக மாறிடும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? பாசிட்டிவ் கண்டென்ட்டை நீங்க கன்சியூம் பண்ணுங்க. நல்ல கண்டென்ட்டை நீங்க கன்சியூம் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி, உங்களை நீங்க விளங்குற மாதிரியான கண்டென்ட்டை நீங்க கன்சியூம் பண்ணுங்க. இதனால உங்களுடைய பிரெயின் ரீவயர் ஆகும். இந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க லவ் ஃபெயிலியர்ல இருந்து ஹீல் ஆகலைன்னா மற்றவங்களும் இதே மாதிரி எத்தனையோ பேர் ஹீல் ஆகாம இருப்பாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ல. இதை ஸ்டேட்டஸ்ல வைங்க, இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு ஹெல்ப் கிடைக்கட்டும். பி அவேர், விழிப்புணர்வோடு இருங்க.